வராதிருந்தால் அக்கினைகள் நான் அடைந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் அக்கினைகள் நான் அடைந்திருப்பேன். தேவா தேவா தேவா, நீர் என்னை தேடி வராதிருந்தால் அக்கினைகள் நான் அடைந்திருப்பேன். கண்களும் மனமும் சோர்ந்திடும் வேளை பாவமும் சாபமும் சூழ்ந்திடும் வேளை பெற்றவர் மனமும் மாறிடும் வேளை, பெற்றவர் மனமும் மாறிடும் வேளை. அன்று நான் கண்டேன் உம் தியாக சிலுவை, அன்று நான் கண்டேன் உம் தியாக சிலுவை. தேவா தேவா தேவா, நீர் என்னை தேடி வராதிருந்தால் அக்கினைகள் நான் அடைந்திருப்பேன். நீர் என்னை தேடி வராதிருந்தால் அக்கினைகள் நான் அடைந்திருப்பேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வராவிட்டார் நம்ம இன்னைக்கு ஆக்கினைக்குள்ளாக ஆயிருப்போம். பிசாசின் பிடியில சிக்கப்பட்டிருந்திருப்போம். என்றைக்கு இயேசுவே என் தெய்வம் என்று வாய் திறந்து சொன்னாயோ அன்றைக்கு உன் மேல இயேசு கிறிஸ்து ஒரு முத்திரையை போட்டு விட்டார். நீ பரலோகத்துக்கு பாக்கியவான். ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? ஏதோ ஒரு புண்ணியம், ஏதோ ஒரு பெரிய காரியத்தை செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு சொல்லவில்லை. உன் வாய் திறந்து இயேசுவை சொந்த ரட்சகராய் விசுவாசித்து அவரே தேவனுடைய குமாரன் நம்பி உன் வாயினால் நீ அறிக்கையிட்டால் இயேசு உன்னை அவருடைய பிள்ளையாய் மாற்றி விடுகிறார். அவ்வளவுதான். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். அவரால் தான் ரட்சிப்பு என நீ விசுவாசித்தால் போதும், உனக்கு ரட்சிப்பு வந்து விட்டது. வரங்கள், கிருபைகள், பரிசுத்தாவின் அபிஷேகங்கள், தீர்க்க தரிசனம் இதெல்லாம் வர 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 இயேசுவோடு நீ நெருங்க நெருங்க கர்த்தர் உனக்கு கொடுக்கிற கிருபை அது தாளந்து. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்துல, சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்துல நீங்கள் கிருபைகளை, ஆசீர்வாதங்களை, பொக்கிஷங்களை இன்னும் வாங்கி வாங்கி அவருடைய சொத்துக்களை சேகரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். எவன் ஒருவன் விரும்புகிறானோ ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தன் ஆவியின் அபிஷேகத்தை கொடுப்பார். ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நிரப்புவார். ஒவ்வொருவரையும் கிருபை வரங்களால் ஆண்டவர் நிரப்புவார். அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க கொஞ்சம் கொஞ்சமாய் உங்க பழைய வாழ்க்கை மாற ஆரம்பித்து விடும். இன்றைக்கு ஒன்றே ஒன்றுதான், இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும். இருதயம் திறந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் எனக்கு போதும் என்று, அவரே தெய்வம் என்றும், அவர் ஒருவரே இல்லாமல் மோட்ச ராஜ்யத்திற்கு போக வழி இல்லை என்பதையும் நீ தெரிந்து கொண்டால் போதும், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். கைகளை தட்டி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. ஸ்ரீயானவள் தன் கற்பத்தின் பாலகரை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஆண்டவராகிய கர்த்தர் உன்னை மறக்கவே மாட்டார். நீ மறந்தாலும் அவர் உன்னை மறக்க மாட்டார். உன் தாய் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். உன் தகப்பன் மறந்தாலும் அவர் மறக்க மாட்டார். மறவாமல் உன்னை நிறைக்கிற தேவனவர். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா அல்லேலூயா. கேரளாவில் எங்கள் பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு பத்திரிகையில் வந்த ஒரு உண்மை சம்பவத்தை உங்களிடத்தில் சொல்ல நான் விரும்புகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 70 வயது நிரம்பி இருக்கும் அந்த வயதான ஒரு தகப்பனா இருக்கு. அவருக்கு ஒரே ஒரு ஆண் பிள்ளை. அவருக்கு திருமணமாகி ஒரு மனைவி, 3 பிள்ளைகளும் இருக்கிறார்கள். 70 வயதான அவரிடத்தில் தன் மகன் கேட்டான், இனி அந்த சொத்துக்களை எல்லாம் என்னிடத்தில் கொடுங்கள், நான் பார்த்துக் கொள்கிறேன்.
உங்களால இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது, நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் அமைதியாக ஓய்விடுங்கள் என்று சொன்னார். ஆனால் தகப்பனா இருக்கிறோம் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தன் சொத்தை தன் மகனுக்கு கொடுக்க அவருக்கு விருப்பம் இல்லை. அவரே அதை பார்த்து கொண்டிருந்தார். கொஞ்ச நாளுக்கு பிறகு 2 பேருக்கும் வாக்குவாதம் உண்டானது. 70 வயது நிரம்பின அந்த வயதான தாத்தா நினைத்தார், இனி என் மகனை விட்டு வைக்க கூடாது. ஒரு நாள் அந்த 3 குழந்தையோடு அந்த தகப்பனார் அவருடைய மனைவி 3 பேரும், அந்த கணவன் மனைவி 3 பிள்ளைகளும் அந்த வீட்டுக்குள் சந்தோஷமா இருந்து கொண்டு பேசிக்கொண்டு விளையாடி கொண்டிருந்த சமயங்களிலே வெளியிலிருந்து கதவு அடைக்கப்பட்டது. அந்த வீடுக்கு தீ கொடுக்கப்பட்டது. ரொம்ப நாள் ஒரு பிளான் பண்ணியிருப்பார் போல தெரியுது. பாட்டில் பெட்ரோலை நிரப்பி வைத்திருந்தார். தூரம் நின்று கொண்டு அந்த பாட்டிலை பாம்பு எறிவது போல, பாம்பு போடுவது போல அந்த வீட்டுக்கு நிறைய எரிந்து கொண்டே இருந்தார். தீ பற்றி எரிந்தது. மகன் ஓலமிட்டான், ஐயோ என்னை காப்பாற்றுங்கள், எங்கள் சரீரத்தில் தீ பற்றி எரிகிறது, எங்களை காப்பாற்றுங்கள். யாரும் பக்கத்தில் போக முடியவில்லை. அவர் பாட்டில் பெட்ரோல் அடைத்து வைத்து திரும்ப திரும்ப போட்டுக்கொண்டே இருக்கிறார். அந்த 3 பச்சிளம் குழந்தைகளும் ஓடி பாத்ரூமுக்கு ஓடினது. தன் செல்போன் எடுத்துக்கொண்டு பாத்ரூமுக்குள் ஓடினது. அந்த குழந்தை அருகாமையில் இருந்த தன்னுடைய அங்கிளுக்கு அருகாமையில் இருந்த அந்த சிநேகித வீட்டுக்கு போன் செய்கிறார்கள் அந்த குழந்தைகள். அந்த கதறும் சத்தத்தை அவர் சொல்லுகிறார், அங்கிள் எங்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் பாத்ரூம் இருக்க, எங்கள் வீடே பற்றி எரிகிறது, எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், நாங்கள் பாத்ரூமில் இருக்கிறோம். அவர் செல்போனை ஆஃப் பண்ணி வைத்துட்டு ஓடி வந்து பார்க்கிறார். வீட்டுக்கு அருகாமையில் போக முடியவில்லை. தீ பற்றி எரிகிறது. திரும்ப திரும்ப இந்த வயதானவர் பெட்ரோல் குப்பி எரிந்து கொண்டே இருக்கிறார். சிறிது நேரத்தில் அந்த குழந்தைகளுடைய அந்த கதறுதல் சத்தமும் நின்று போனது. ஃபயர் என்ஜின் வந்தார்கள், தீ அணைத்தார்கள். அதற்கு பிறகு அந்த வீட்டை திறந்து பார்த்த பொழுது கணவன் மனைவி 3 பிள்ளைகளும் கருகி செத்து கிடந்தார்கள். அந்த மனிதர் சொல்லுகிறார், ஐயோ அந்த பச்சிளம் குழந்தையின் சத்தம் என் காதை துடைத்துக் கொண்டிருக்கிறது, எங்களை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள். அந்த குழந்தை, இந்த சிறு குழந்தை கத்தின சத்தம் இன்றும் என் இருதயத்தை தொலைக்கிறது என்று சொல்லி அவர் பித்து பிடித்தது போல, பைத்தியம் பிடித்தது போல புலம்பிக் கொண்டிருக்கிறார். டிவியில அவர்கள் நியூஸ் எடுக்க வந்த பொழுதே தகப்பனுடைய அன்பு எங்கு போறது பாருங்கள். தன் கஷ்டப்பட்டு சம்பாதித்த சொத்தை தன் பிள்ளைக்குத்தானே என்ற உணர்வுகளுக்கு வந்ததா? இல்லை. ஏதோ கடைசி நாட்கள் கொண்டு போவது போல அதை கட்டிப்பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? கிறிஸ்தவர்கள் எத்தனை பேர் அப்படி இருக்கிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பாருங்கள். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வாரி சிலுவிலே கடைசி சொட்டு ரத்தத்தை முறை உனக்காக எனக்காக அவர் ஊற்றி கொடுத்தார். தன் ஜீவனையே உனக்காக எனக்கு கொடுத்தார். நம்முடைய அன்பு எங்கு இருக்கிறது? கிறிஸ்து இயேசுவினுடைய அன்பு எங்கே இருக்கிறது? ஆகவேதான் மனிதனுடைய அன்பை பார்க்கிறோம், கிறிஸ்து இயேசுவின் அன்பு பெரியதே. நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பாதே என்று வேதம் சொல்லுகிறது. அதில் எல்லாமே அடங்கும், எல்லாரும் அடங்கும். நீ நம்பத்தக்கவர் இருக்கிறார், அவர் தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உனக்காக ஒரு சொத்தை அவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். நான் போவது நல்லது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அதில் உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தப்படுகிறேன். நான் திரும்ப வந்து உங்களை கூட்டிக் கொண்டு போவேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். கையால் செய்யப்படாத ஒரு நித்திய வீடு மோட்ச ராஜ்யத்தில் இறைவன் இயேசு நமக்காக கட்டி வைத்திருக்கிறார். என் மகன் எப்பொழுது வருவான்,
என் மகள் எப்பொழுது வருவாள் என்று ஆவலோடு அவர் காத்து கொண்டிருக்கிறார். கையை தட்டி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம். தன் பிள்ளைகளுக்காக பிதாக்கள் தேடி வைக்கும் சுதந்திரம் தான் வீடும் ஆஸ்தியும். ஆனால் இன்றைக்கு நேரம் ஆப்போசிட்டாய் போய் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. ஒருவேளை இந்த சத்தத்தை நான் பேசும் பொழுது கொஞ்சம் வித்தியாசமாய் பேசும் பொழுது உங்களுக்கு கொஞ்சம் ஒரு வித்தியாசமாய் உங்களுக்கு தோன்றலாம். இதுவரை தாயின் மனதுருக்கத்தை தான் நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள், தகப்பனுடைய மனதுருக்கத்தை தான் கேட்டிருக்கிறீர்கள். ஆனால் இன்றைக்கு உள்ள சூழ்நிலை, இந்த காலகட்டத்தில் இதைத்தான் சொல்ல வேண்டும் என்று இயேசு எனக்கு சொன்னார். எனக்கு அருமையான அன்புக்குரியவர்களே, பெற்றோர் அன்பு தனிந்து போயிருக்கிறது, பிள்ளைகளின் அன்பு தனிந்து போயிருக்கிறது. அல்லேலூயா. மனைவியின் அன்பு தனிந்து போயிருக்கிறது, கணவனின் அன்பு தனிந்து போயிருக்கிறது. தனியாத ஒரே ஒரு அன்பு என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ഞാൻ നിന്നെ കൈവിടുമോ ഒരു നാളും മറക്കുമോ? ഞാൻ നിന്നെ കൈവിടുമോ ഒരു നാളും മറക്കുമോ? അമ്മ മറന്നാലും മറക്കാത്തവൻ അന്ത്യത്തോളം കൂടെയുള്ളവൻ. അമ്മ മറന്നാലും മറക്കാത്തവൻ അന്ത്യത്തോളം കൂടെയുള്ളവൻ. ഞാൻ നിന്നെ കൈവിടുമോ ഒരു നാളും മറക്കുമോ? ഞാൻ നിന്നെ കൈവിടുമോ ഒരു നാളും മറക്കുമോ? അമ്മ മറന്നാലും മറക്കാത്തവൻ അന്ത്യത്തോളം കൂടെയുള്ളവൻ. അമ്മ മറന്നാലും മറക്കാത്തവൻ അന്ത്യത്തോളം കൂടെയുള്ളവൻ. ഞാൻ നിന്നെ കൈവിടുമോ ഒരു നാളും മറക്കുമോ? அல்லேலூயா. தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்காதவன், நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன ஆண்டவர் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகவே மாட்டார். உலகத்திற்கிற எல்லா அன்பிலும் மேலான அன்பு கிறிஸ்து இயேசுவின் அன்பு. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5:4-5 வாசிக்கும் பொழுது அன்பு எதை செய்யும் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு நீடிய சாந்தமும், அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாயிராது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கில்லையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். ஆமென். கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அன்பு பொறாமை கொள்ளாது, அன்பு சினம் கொள்ளாது, அன்பு அநியாயத்தில் சந்தோஷப்படாது, அன்பு சகலத்தையும் தாங்கும், அன்பு சகலத்தையும் சகிக்கும், அன்பு உனக்காக ஜீவனையே கொடுக்கும். நீ யோசித்து பாருங்கள், எந்த மனிதனிடத்திலாவது இது இருக்கிறதா? நீங்களே சொல்லுங்களேன். அன்புக்கு இலக்கணம் இயேசுவை அல்லாமல் வேறு யாருமே கிடையாது. சர்டிபிகேட் யாருக்கும் கொடுக்க முடியாது. அன்பு என்றால் இயேசு மாத்திரம்தான். அந்த அன்பு ஒவ்வொரு மனிதனையும் நேசிக்கிறது, எல்லா மனிதனையும் அந்த அன்பு நேசிக்கிறது. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 13:3 இப்படி சொல்லுகிறது. வாசிங்க பார்க்கலாம்.
13 வாசிங்க பார்ப்போம். இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்று நிலைத்திருக்கிறது. இது மிகப்பெரிய அன்பு. விசுவாசம், நம்பிக்கை, அன்பு, இது மூன்று உலகத்தில் இருக்கிறது. இதுல மிகப்பெரியது அன்பு. நிறைய பேருக்கு விசுவாசம் இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது, ஆனால் அன்பு இல்லை. எதை ஆண்டவர் பெரியது என்று சொன்னாரோ அது இன்றைக்கு இல்லை. விசுவாசம் வரும். என்ன விசுவாசம்? என் நோய் சுகமாக வேண்டும் என்ற விசுவாசம் உனக்கானது. அது தனக்கானதை நாடுகிறது. நான் பெரிய பணக்காரனாவேன் என்கிற விசுவாசம் எதற்கு? தான் பெரியவனாக மாற வேண்டும், சுயநலத்திற்காக. என் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். விசுவாசம் எதற்கு? இயேசு விசுவாசித்தால் எல்லாம் கிடைக்கும். எதற்கு? தனக்கானவை நாடுவதற்காக விசுவாசம். அதற்காகத்தான் நாம் விசுவாசிக்கிறோம். உண்மைதானா? இரண்டாவது நம்பிக்கை. உறுதியா நம்புவது. கிடைச்சிரும் நம்புறோம். வாழ்க்கையில உயர்வோம் என்ற நம்பிக்கை, மேன்மையிடும் நம்பிக்கை, எல்லாம் தன்னலமுடையது, தனக்கானதை மாத்திரம் நாடுகிறது. ஆனால் ஒன்றே ஒன்று அன்பு. அந்த அன்பு மேலானது என்று கர்த்தர் சொன்னார். நம்ம மேலானதெல்லாம் விட்டுருவோம், கீழே எதிர்ப்பதை தான் பார்ப்போம். இன்றைய உலகில், திருச்சபையில், மக்கள் மத்தியில், விசுவாசிகளுக்குள், ஊழியர்களுக்குள் அன்பு இல்லாமல் போனது. அது சத்தம் எடுக்கிற வெண்கலை போலதான் இருக்கும் நம்முடைய விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும். அன்பு இல்லாவிட்டால் ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க கேட்பீங்களா, ஆண்டவரே என் உள்ளத்தில் ஒரு அன்பை எனக்கு தாரும் என்று சொல்லி, அன்பை எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? இன்றைக்கு அன்பை தவறாய் வாலிப பிள்ளைகள், வாலிப சகோதரர்கள் புரிந்து கொண்டு அந்த அன்பு இச்சைக்கிணராய் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது அன்பல்ல. தனக்காகவே, மற்றவர்களுக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பு. அங்கே வேதம் தெளிவாக சொல்லுகிறது, நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து இயேசு நம்மேல் அன்பு வைத்தார். நீதிமானாய் இருந்ததுனால இயேசு உங்கள் மேல் அன்பு வைக்கவில்லை. நீ பாவியாய் இருக்கும் பொழுது இயேசு உன் மேல் அன்பு வைத்தார். நாம் அசுத்தனாய் இருக்கும் பொழுது இயேசு உன் மேல் அன்பு வைத்தார். இன்றைக்கு மைக்கை பிடித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், என் தாயின் கருவில் நான் வந்த பிறகு முழுக்க நான் பரிசுத்தவனாய் இருந்ததினால இயேசு என் மேல் அன்பு வைக்கவில்லை. நான் பாவியாய் இருந்ததினால இயேசு என் மேல் அன்பு வைத்து என்னை இந்த இடத்துல ரட்சித்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை சொல்வதற்கு என்னை இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். ஏன்னா நீங்க விட்டா ஊரையே கெடுத்துருவீங்க. ஆனால் ஆண்டவர் முன்கூட்டி உங்களை பிடிச்சிட்டாங்க. அல்லையே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீதிமானை அல்ல, பாவியை தேடி இயேசு வந்தார். காணாமல் போன ஆட்டை தேடி இயேசு வந்தார். தள்ளப்பட்ட கல்லை தேடி இயேசு வந்தார். உதவாக்கிரையாய் யாரும் சொல்வதை கேளாமல் இருந்த ஒரு முரட்டாட்டமாய் இருந்தவரை தேடி இயேசு வந்தார். பாவிகளை தேடி கிறிஸ்து இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். அவருடைய பாலிசே தனி. கையை தட்டி அல்லையா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீதிமானை அல்ல, பாவியை உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்காக, பாவிகளுக்காக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். அதுதான் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் அன்புக்கு இணையாக எந்த ஒரு அன்பும் இல்லை. தாய் அன்பும் இல்லை, தகப்பனுடைய அன்பும் இல்லை, பெற்றோருடைய அன்பும் இல்லை, பிள்ளைகளுடைய அன்பும் இல்லை. உலகத்தில் இருக்கிற எந்த மனிதனுடைய அன்பும் இயேசுவுக்கு இணையானதல்ல. இயேசுவின் அன்பே பெரியது. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 27:10 சொல்லுகிறது, என் தாயும் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை சேர்த்துக் கொள்வார். பாத்தீங்களா, பல இடத்துல ஆண்டவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தாயும் தகப்பனும் உன்னை கைவிட்டாலும் இயேசு உன்னை சேர்த்துக் கொள்வார். வாசிங்க 27:10. சங்கீதம் 27:10 மட்டும் வாசிங்க, நான் முடிக்கிறேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும்
அவர் என்னை சேர்த்துக் கொள்வார். கையை தட்டி அல்ல சொல்லுங்களேன். கைவிட்டாலும் என்று சொல்லும் பொழுதே கை விடுவார்கள் என்று அர்த்தம். அல்ல சொல்லுங்களேன். ஆமேன். என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை சேர்த்துக் கொள்வார். எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவர்கள் நீங்கள் நானும். எவ்வளவு பெரிய பாக்கியம் உள்ளவர்கள். எங்கள் அருகாமையிலே சிஎஸ்ஐ திருச்சபையில் ஆயராக பணிபுரிகிற ஒருவர் இருக்கிறார். அவருடைய சாட்சியை ஒரு நாள் இடத்துல சொல்லிக் கொண்டிருந்தார். ஆச்சரியத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தேன். அந்த குழந்தை பிறந்த பொழுது ஒரு தாயின் தகப்பனுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த ஆண் குழந்தை பிறந்ததினாலே அந்த ஆண் குழந்தை ஏதோ சம்திங் சுச்சுவேஷன் சூழ்நிலை நிமித்தம் அந்த தாயார் அந்த குழந்தையை தூக்கி சாணக தொட்டியில் எரிந்து விட்டார்கள். அதாவது மாடுகள்லாம் மாடுடைய சாணகத்தை குவித்து வைத்திருப்பார்கள் இல்லையா, அந்த சாணக தொட்டியிலே எழுதி விட்டார்கள். தொப்புள் கொடி அறுத்த சூழ்நிலை தான். புண்கள் ஆறவில்லை. அந்த குழந்தை சாணக தொட்டியிலே கிடந்து கதறிக்கொண்டிருந்தது. பல மணி நேரம் கழித்து அழுவுரை சத்தம் கேட்டு ஒருவர் எட்டி பார்த்தார். அந்த சாணக கொடியிலே அந்த குழந்தை கிடந்தது. அதை எடுத்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அதை கேரளாவில் சிஎஸ்ஐ திருச்சபை மேலுகா டயசிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த மேலுகாவில் ஒரு ஆசிரமம் இருக்கிறது, அங்கே வளர்த்தாங்க. ஆண்டவர் அவரை காப்பாற்றினார். படித்து பட்டம் பெற்று தேவனுடைய ஊழியத்திற்கு என்று வேறு பிரிக்கப்பட்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய பேர் ரெவரண்ட் விஜயன் என்று பெயர். அவருடைய பேர். அவர் பல மணி நேரம் சாணக குழியிலே அந்த தொப்புள் கொடி புண் ஆறாமல் இருந்தபோது கூட செப்டிக் ஆகல. கர்த்தர் என்னை பாதுகாத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய ஊழியத்திற்கு என்று கர்த்தர் என்னை வேறு பிரித்தார். எனக்கு அருமையான அன்புக்குரியவர்களே, தகப்பனும் தாயும் நம்மை கைவிட்டாலும் இயேசு உன்னை சேர்த்துக் கொள்வார். தகப்பன் ஆற்ற முடியாத பொண்ணை இயேசு ஆற்றுவார். தகப்பன் தீர்க்க முடியாத கடத்தை இயேசு தீர்ப்பார். தகப்பன் சமாதானம் கொடுக்காத சூழலை கர்த்தருக்கு சமாதானத்தை கொடுப்பார். தகப்பனால் முடியாத, தாயால் முடியாத காரியத்தை இன்று பரம தகப்பனா இருக்கிற இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு அற்புதம் செய்து உன்னை அனுப்புவார். உன் பலவீனத்தை அவர் மாற்றுவார். உன் நோயை அவர் மாற்றுவார். உன் கவலையை மாற்றுவார். உன் கண்ணீரை ஆண்டவர் மாற்றுவார். ஆண்டவருடைய கரம் உங்கள் மேல் இறங்கி வரும். நாங்கள் இந்த கூட்டத்திற்கு வந்து கொண்டிருந்த பொழுது வீட்டில எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு இறங்குறோம். அப்பவுமே ஆண்டவர் சொல்ற சில ஆக்சிடென்டின் ஆவிகளை நீ கட்டி ஜெபிக்க வேண்டும். என்னுடைய ஜெப வீராங்கனைகளுடைய குழுக்கிட்ட நான் சொல்லிட்டு வந்தேன், நீங்க கட்டாயம் ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார், நீங்க ஜெபிக்க வேண்டும். பல பில்லிசூனி ஆவிகள் இந்த தேசத்தில் எனக்கு நேராய் போராடுகிறது. நான் ஆண்டவர் சமூகத்தில் ஜெபித்த பொழுது இங்கிருந்த மாந்திரிகத்தின் ஆவிகள், பில்லிசூனி ஆவிகள் போராடுகிறதை பார்க்கிறேன். நன்றாய் ஜெபிங்கள் என்று சொல்லிவிட்டு வந்தேன். ஆனாலும் நாங்கள் வந்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென நல்ல ட்ரிங்க்ஸ் போட்டு ஒரு வயதான ஒரு மனிதர், எங்கள் கார் வேகமாய் வந்து கொண்டிருக்குது. ரெண்டு ரோடு பிரிகிற இடம். ரொம்ப ஸ்லோ. எங்கள் கார் அந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்லோ பண்ணி வந்துகிட்டு இருக்கேன். அவர் நேராக என் கண்மனை வந்துகிட்டே இருக்கார். நான் ஹார்ன் அடிக்கிறேன், பிரேக் போட்ட வண்டியை நேராக வந்து என்னுடைய காரின் மேலே மோதினது. அவர் கீழே விழுந்தார். நான் வேகமாக என்னுடைய வண்டியை வேறு பக்கம் இப்படி திருப்பி ஸ்ட்ரைட் பண்றேன். அப்போ நேராக எதிராக வந்த ஒரு கார் டமாரன் எங்கள் காரின் மேல் மோதினது. இந்த பக்கம் ஒரு வண்டி, இந்த பக்கம் ஒரு கார், இந்த பக்கம் பைக், இந்த பக்கம் ஒரு கார். கண்ணிமைக்கும் நேரத்தில் மடம் 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 அடித்தது எங்கள் கார். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம் என்று சொல்லிக் கொண்டிருந்தேன். நானும் என்னுடைய மனைவி, என்னுடைய 2 பிள்ளைகளும் பத்திரமாக காப்பாற்றப்பட்டோம். எங்கள் கார் முன்னாடி சிக்குநூறாய் உடைந்தது. அங்கிருந்து எல்லாரும் ஓடி வந்து சொன்னார்கள், அவர் மேல தப்பே இல்லை, ஒரு காரை நிறுத்திட்டாரு. எல்லாரும் பார்த்துக்கோ, போலீஸ் எல்லாரும் வந்தார்கள். எல்லாரும் சொல்றாங்க இருக்கவங்க எல்லாம். நான் என்னுடைய வண்டி கேஎல் இங்கே டிஎனுக்குள்ள வந்திருக்கோம், என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆமேன். ஆனால் அங்கே இருக்கிற எல்லாரும் நல்ல மனிதர்கள் சொன்னார்கள், அவர் மேல தப்பே இல்லை, இவர் வந்து மோதிட்டார். பைக்கில் மோதினவரு காலில் கொஞ்சம் காயம். அவர் காயத்தோடு எழுந்து சொல்றாரு, என் மேலதான் தப்பு, அவர் மேல தப்பு இல்லை, அவர் விட்டுருங்க, நீங்க வண்டி எடுத்துட்டு போங்க அப்படி சொல்றாரு. வேகமா வண்டி எடுத்துட்டு போங்கன்னு சொல்றாரு. வண்டி எங்க எடுக்க, எங்க வண்டி வீல் ஜாம் ஆயிடுச்சு, போக முடியாது. அதுக்கப்புறம்
எங்கள் வண்டியை கொண்டு ஸ்டேஷனில் போட்டு எங்களுக்கு தெரிந்தவர் இருந்ததுனால உடனே அவங்களை ஃபோன் செய்து நீங்கள் உடனே உங்கள் மீட்டிங் போங்க என்று சொல்லி அனுப்பினார்கள். அதற்கு பிறகு என்னுடைய நண்பர் பாஸ்டர் ராஜன் அவர்களுக்கு ஃபோன் பண்ணி அவருடைய வண்டியில் தான் நாங்கள் இங்கே வந்து சேர்ந்தோம். அதெல்லாம் தாமதத்துக்கு மன்னித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. இல்லைன்னா நாங்கள் கரெக்டாக 2 மணிக்கெல்லாம் இங்கே வந்திருப்போம். ஆண்டவர் எங்களை பாதுகாத்தார். 2 வண்டி மோதியும் நாங்கள் சேஃபா பாதுகாப்பாய் அந்த காருக்குள்ள இருந்தோம். ஆண்டவர் சொன்னார், நான் இந்த மீட்டிங் கொண்டு போவேன். இந்த 3 நாள் ஆண்டவருடைய அசைவாடல் நீங்கள் பார்ப்பீங்க. உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். என் சங்கடத்தை சொல்லி உங்களை துக்கப்படுத்த நான் விரும்பவில்லை. ஆண்டவராகிய கர்த்தரை பாதுகாத்த விதத்தை சொல்லுகிறேன். தகப்பனும் தாய் உன்னை கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். அவர் உன்னை பாதுகாப்பார். தகப்பன் செய்ய முடியாத காரியம், தாய் செய்ய முடியாத காரியம், தன்னுடைய பிள்ளைகள் செய்ய முடியாத காரியத்தை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உனக்கு செய்ய போகிறார். எல்லாரும் கண்களும் விழுந்திருக்கலாமா? உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். தேங்க்யூ ஜீசஸ்.